ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கோலம் பார்க்க போகிறோன்னா 4 புள்ளி கோலம். 4 புள்ளி கோலம் ஒரு 4 ஸ்டைலில் இப்போ பார்க்குறீங்கள, இதை தான் இப்போது உள்ள நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கோலம், ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்க புள்ளிகளுக்கு ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம். 4 புள்ளிகள் வருதில்ல, ஸோ அதை அப்படி நான் ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதோட முனைகளை நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி வளைச்சிக்கலாம். கம்பி குளங்களுக்கு போடுற மாதிரி வளைச்சிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 புள்ளிகளாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டரில் இந்த சைட்ஸு இந்த கோடு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இது அப்படியே முனைகளை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இது மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 பேட்டர்ன் இருக்குது. கீழே ஒரு ஸ்கொயர் பாக்ஸு, மேலே ரெக்டாங்கிள் பாக்ஸ். இப்போ இதோட நடுவில் இப்போ அடியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், அதே தான் அதோட சின்ன சைஸ். இது மாதிரி கோடுகள் போட்டு போடும்பொழுது ரொம்ப நீட்டாக வரும். நம்ம அப்படியேவும் போடலாம். சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கோலம் சூப்பராக வந்துருச்சு. இதில் வேறு ஏதாவது நீங்கள் டிசைன்ஸ் பண்ணணுன்னா இந்த முனைகளில் நீங்கள் நம்மளுக்கு என்ன க்ரியேட்டிவாக வருதோ அந்த டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ என்னுடைய 2வது அது நான் வீடியோ ஆன் பண்ணி நடந்துட்டேன். ஸோ பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான், முன்னாடி போட்ட மாதிரியே. அதை முனைகளை வளைக்காமல் நான் இது மாதிரி இலை வடிவத்தில் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இதோட இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் 2 புள்ளிகளுக்கு கோடு போட்டுக்கிறேன். இப்போது இது அப்படியே உள்பக்கமாக வளைச்சு நம்ம போட போகிறோம். அதாவது இப்போ முதல் கோடுலேருந்து வளைக்கிறோன்னா அந்த புள்ளியிலேருந்து அப்படியே நேர் புள்ளி அதை வளைச்சிட்டு பக்கத்தில் இருக்க கோடோடு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நேர்கோடு வருதா, அதில் வளைச்சிட்டு அதோட பக்கத்தில் கரெக்டாக அந்த புள்ளியோட நேராக இருக்க புள்ளியில் ஒரு வளைவு அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே இருக்க கோடு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். குழப்பாமல் அந்த புள்ளி மட்டும் கரெக்டாக பண்ணிக்கலாம். நேர் புள்ளி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். நம்மளுடைய 2வது கோலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 3வது. இதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் நான் இது மாதிரி ஒரு எக்ஸை, அதாவது 2மே ஜாயின் பண்ண மாதிரி, இது எல்லாருக்குமே தெரியும், இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதோட கார்னர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் 2 புள்ளிகளுக்கு கோடு போட்டுட்டு இதோட மேலே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு புள்ளியை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வடிவத்துக்கிறேன். ஸோ இது ஒரே வெயிட்டாகவே போட்டுடலாம். அதாவது ஒரே கூட வளைச்சி இது அவுட்டர் டிசைன் தான். ஸோ இது கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றது தனி பிரித்து போட்டு காட்டுறேன். இப்போது ஒரு கோடோட முனையையும் ஒரு இலை வடிவம் போட்டிருக்கல அந்த ஸ்டார்டிங், ஸோ அதையும் நான் இணைக்க போகிறேன். இது மாதிரி பொறுமையாக இணைச்சிக்கலாம். இது நம்ம ஒரே டைமில் போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வளைவு நெளிவு அதிகமாக இருக்கும். இது மாதிரி போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதாவது ஒரு கோடோட முனை அடுத்தது இலையில் போய் ஜாயின் பண்ணணும். இலையிலேருந்து ஆரம்பித்தா கோடில் போய் ஜாயின் பண்ணணும். அது மாதிரி மாற்றி இதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக வந்துடும். அப்படியே நம்ம அடுத்த கோலத்துக்கு போகலாம். இப்போ இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் வந்து 2 கோடுகள், அதாவது 2 புள்ளிகளை ஜாயின் பண்ணுற மாதிரி 2 கோடுகள் பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி வடிவத்தில் வரும். இப்போ இதோட ஒரு முனையிலையும் பார்த்தீங்கன்னா 3 புள்ளிகளை இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 2வது புள்ளியிலேருந்து அப்படியே 3, அதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு புள்ளிக்கு வந்துடணும். கரெக்டாக 2வது புள்ளிக்கு போனால் அங்கேருந்து முதல் 3வது புள்ளியில் வந்து அப்படியே வளைச்சி சேர்த்துடணும். ஸோ இது மாதிரி தான் போடணும், ரொம்ப ஈஸி. நம்மளோட கோலமும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது மீனாட்சி கோலங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.